தசாவதாரம் படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வர அந்த ப்ளூ லைட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா, படத்தோடைய டைட்டில சின்ன சின்ன டாட் வச்சு மைக்ரோ அளவுக்கு காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மேக்ரோவா ஒரு வார்த்தையா வரும். அதுக்கப்புறம் தான் தசாவதாரம்னு டைட்டிலே ரிவீல் பண்ணுவாங்க. இந்த படத்துல அரசியல், அறிவியல், ஆன்மீகம், மதம், சமூகம், இயற்கை, வரலாறு, காதல் இதெல்லாம் ஒரே ஒரு ஸ்டோரியில சின்ன சின்ன போர்ஷனா கவர் பண்ணாலும், பெரிய அளவுக்கு இந்த படத்துல இம்பாக்ட் குடுத்துருக்கும். படத்துல வைரஸ், கிருமின்னு சின்ன பார்ட்டா தான் இருக்கும். ஆனா ஸ்டோரிக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கும். அதனால தான் டைட்டில்ல சின்ன சின்ன புள்ளியா சேர்த்து பெரிய வார்த்தையா வந்து உருவாக்கியிருப்பாங்க. படத்துல எத பத்தி பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத படத்தோடைய டைட்டிலே டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கமல்ஹாசன் வந்து உலகநாயகன் அப்படிங்கிறதுனால அவருடைய கண்ணுல இந்த உலகத்தையே கொண்டுட்டு வர மாதிரி அவ்வளோ அழகா டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்ன ரியாக்ஷன் கூட பெரிய மாற்றத்த உண்டாக்கும். இதத்தான் வந்து பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ படத்துல மெயின் கான்செப்ட்டே வந்து டைட்டில் போடும்போதே ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. கமல்ஹாசன் நடிச்சு 2008ல ரிலீஸ் ஆன படம் தசாவதாரம். இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்த பார்த்தவங்க இந்த வீடியோவ பாருங்க. இப்ப இந்த படம் டிஸ்னி ஹாட்ஸ்டார் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் அவதாரம் மச்ச அவதாரம் மீன் வடிவத்துல இருக்கும். ஆதி காலத்துல உலகத்தையே தாக்குவதற்கு மீன் வடிவத்துல தோன்றதாக சொல்லப்படுது. அதே மாதிரி ரங்கராஜ ராமானுஜ நம்பி வந்து 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வைணவ பாதிரியாரா இருந்திருக்கிறாரு. விஷ்ணு சிலையை இடிக்கும் போது அதை தடுக்க முயன்றதாகவும், சோழ பேரரசர் 2ஆம் குலோத்துங்கனால் கொல்லப்பட்டதாகவும் ஒரு புராண கதை வந்து சொல்லப்படுது. மக்களை காப்பாத்துறதுக்காண்டி மீன் வடிவத்துல மச்ச அவதாரத்தை எடுத்திருக்கிறாரு. இதை கனெக்ட் பண்ற விதமா தான் படத்துல வைரஸ்னால நாடே அழிஞ்சு போறதுக்கு பதிலா சுனாமி வந்து நாட்டுல ஒரு பகுதியை மட்டும் மக்களை அழிச்சு காப்பாத்துது. இத படத்துல எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, மச்ச அவதாரம் தான் வந்து ஃபர்ஸ்ட் அவதாரம் அப்படிங்கிறதுனால இந்த ரங்கராஜ ராமானுஜன் நம்பிய ஃபர்ஸ்ட் காமிச்சிருப்பாங்க. இந்த கேரக்டர் மூலமா தான் மச்ச அவதாரத்தை கன்வே பண்ணியிருப்பாங்க. சிவன் பெருசா பெருமாள் பெருசா அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து வரும்போது எனக்கு பெருமாள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி உயிரையே கொடுத்திருப்பாரு. அவரை போய் தண்ணிக்குள்ள போட்டு கொண்டிருப்பாங்க. இதைத்தான் வந்து படத்தோடைய கிளைமேக்ஸ்ல மச்ச அவதாரத்துல மீன் வடிவமா எடுத்து சுனாமியா வந்து நாட்டையே காப்பாத்தும். ரங்கராஜ ராமானுஜ நம்பியோட கேரக்டர் எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆளுங்கள்லாம் அந்த பெருமாளுடைய சிலைய வெளியில எடுத்துட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்ப அவங்கனால அந்த சிலைய நகர்த்தவே முடியாது. ஒருத்தர் வந்து காலை வைக்கிறதுக்காண்டி போவாரு. அப்பதான் ரங்கராஜ ராமானுஜன் நம்பி வந்து என்ட்ரு ஆவாரு. காளையா வைக்கிற அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு தீக்கட்டைய வச்சு அந்த கால்லயே அடிப்பாரு. அந்த தீக்கட்டை வந்து மேல பறந்து போய் அந்த செவத்துல படும். அதுல இருந்து வர அந்த கங்கு வந்து நம்பியோடைய மேல்ல ஷோல்டர்ல பட்டிருக்கும். அதை அப்படியே அசால்ட்டா தட்டி விடுவாரு. அதே ஃபைட் சீன்ல ஒருத்தர் வந்து கடப்பாறையில பெருமாளுடைய சிலையில வச்சு டச் பண்ணிடுவாரு. அப்ப அவருடைய ரியாக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பெருமாளையே அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி அந்த கடப்பாறைய வச்சே அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அடியாட்கள் எல்லாரும் ஒரு குகைக்குள்ள இருந்து தான் வந்து வருவாங்க. அப்ப அதுவுமே வந்து அந்த பெருமாளுடைய வாயி, மூக்கு, கண்ணெல்லாம் இருக்கும். அதிலிருந்து வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோடைய ஆரம்பத்துல 12வது நூற்றாண்டுல நடந்த மாதிரி கதை இருக்கும். அப்ப இந்த படம் வந்து சிதம்பரத்துல நடந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே இது பிரசன்ட் லைஃப்ல வந்து அந்த சிதம்பரம் ஊர் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியோ, இந்த கோயிலை சுத்தி என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியோ, அப்ப இருந்த கோயிலு இப்ப எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவ்வளோ அழகா காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல ஓம் நமச்சிவாயான்னு சொல்லுன்னு சொல்லி நம்பிய கஷ்டப்படுத்துவாங்க. அப்ப கோதை ராதா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 5 எழுத்தா இருந்தா என்ன, 8 எழுத்து இருந்தா என்ன, சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுவாங்க. ஸோ இந்த டயலாக கனெக்ட் பண்ற விதமா தான் கல்லை மட்டும் கண்டால் பாட்டுல 8ல் 5 எண் கழியும் என்றால் 5ல் 8 எண் கழியாதுன்னு இந்த லைன் வரும்போது கோதை ராதாவை பார்த்து நம்பி பாடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கோதை ராதா வந்து 3 எழுத்து தானே வித்தியாசம் அப்படின்னு சொல்லி நாமம் போடுற மாதிரி மிடில்ல இருக்கிற இந்த 3 ஃபிங்கரை மட்டும் காமிச்சிருப்பாங்க. என்னதான் அவங்க வந்து ஓம் நமச்சிவாயான்னு சொல்லுன்னு சொல்லியிருந்தாலும் இவங்க மனசுல அந்த பெருமாளை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ஃபிங்கர் மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ஓம் நமச்சிவாயாங்கிற இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு பதிலா ஓம் நாராயணான்னு இந்த மந்திரத்தை சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கு தண்டனையா இவரை இந்த பேரரசர் வந்து கொல்ல சொல்லி உத்தரவு போடுவாரு. அதாவது அந்த கோயில்ல இருந்து கடலுக்கு ராமானுஜன் நம்பிய கூட்டிட்டு போகணும். இதுதான் வந்து அந்த கான்செப்டா இருக்கும்.
அந்த கேப்ல எவ்வளவுக்கு எவ்வளவு சித்திரவதை பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா கம்பியால உடம்புல அங்கங்க ஓட்ட போடுறது, பறவை மாதிரி மரக்கட்டையில ஏத்தி சுத்த விடுறது, ஒரு கழுகு வந்து மேல உட்காரும். அது எப்ப வேணாலும் நம்பிய கொத்தலாம். அதே மாதிரி அம்பு விடுறது வந்து எப்ப வேணாலும் நம்பி மேல அந்த அம்பு வந்து பாயலாம். அதே மாதிரி அந்த பெருமாளுடைய சிலை கூடவே வந்து சங்கிலியால கட்டி வச்சு நடுக்கடல்ல கொண்டுட்டு போய் போடுற மாதிரி, நம்பிய வந்து முள் சாட்டையில அடிக்கிற மாதிரி, ஸோ இந்த சீன ஃப்ளாட்டா இல்லாம நம்பிய ரொம்ப கஷ்டப்படுத்தி சித்திரவதை பண்ணி கூட்டிட்டு போற மாதிரி அவ்வளோ அழகா காமிச்சிருப்பாங்க. ராமானுஜன் நம்பிய வந்து கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறத ரொம்பவே முழுசா நம்புவாரு. ஆனா அப்ப கடவுள் வந்து காப்பாத்த மாட்டாரு. இதே இது பிரசன்ட் லைஃப்ல வந்து கோவிந்தன் வந்து கடவுளே இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா ஒவ்வொரு டைமும் ஃப்ளெக்சர் கிட்ட இருந்து காப்பாத்துறது ஒவ்வொரு கடவுள் மூலமா தான் காப்பாத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே சீன்ல ராமானுஜம் வந்து ஓம் நமச்சிவாயான்னு சொல்லுவாரா? இல்ல ஓம் நாராயணாயன்னு சொல்லுவாரா? அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஓம் நமச்சிவாயா தான் சொல்லுவாருன்னு நினைச்சு, அந்த பட்டை போட்டவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. இதே இது நம்பி வந்து என்ன சொல்லுவாரோ அப்படின்னு நினைச்சு, அந்த நாமம் போட்டவங்க எல்லாருமே வந்து தலை குனிஞ்சு கவலையா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஓம் நமோ நாராயணன்னு சொல்லுவாரு. இந்த சீன்ல அவருடைய நாமத்த சொன்னதுனால கல்ல விட்டு வயசானவர் தான் எறியறதுக்காண்டி கைய ஓங்குவாரு. ஆனா சின்ன பையன்கிட்ட குடுத்து அடிக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவருக்கு ஒரு சின்ன பையன்கிட்ட போய் அடி வாங்குற மாதிரி மிகப்பெரிய தண்டனையா குடுத்திருப்பாங்க. அந்த சீன்ல அவரு மேல இருந்து கீழ விழுகும்போது, கால எங்கேயுமே மடக்காம அவ்ளோ ஸ்ட்ரெய்ட்டா நேச்சுரலா கீழ விழுகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. "கல்லை மட்டும் கண்டால்" பாட்டோடைய மொத்த அர்த்தமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, யார் பெரிய கடவுள்னு வாதம் பண்றத விட்டா தான் உண்மையான தெய்வத்த காண முடியும்னு இந்த பாட்டு மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பாட்டோடைய ஃபர்ஸ்ட் 2 லைன் பார்த்தோம் அப்படின்னா, "கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாதுன்னு" இருக்கும். இதுக்கு முன்னாடி பெருமாள் தான் வந்து முக்கியம் அப்படின்னு ரொம்ப தீர்க்கமா நம்புவாரு. அதுக்கப்புறம் தான் கல்ல எடுத்து அடிப்பாங்க. ஆனா அது வந்து அவருக்கு பெருசா வலிக்காது. ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரியே இந்த பாட்டோடைய ஸ்டார்ட்டிங் லைன் அமைஞ்சிருக்கும். இதே மாதிரி இந்த பாட்டோடைய மிடில் லைன் பார்த்தோம் அப்படின்னா, ராஜலட்சுமி நாயகன் ஸ்ரீனிவாசன் தான். ஸ்ரீனிவாசனுடைய சேய் தான் விஷ்ணுதாசன்னு இருக்கும். கமலஹாசனுடைய அப்பா பேரு ஸ்ரீனிவாசன், அம்மா பேரு ராஜலட்சுமி. அவங்க 2 பேர தான் வந்து இந்த பாட்டோடைய மிடில்ல சேர்த்திருப்பாங்க. அதே மாதிரி சீனிவாசன் செய்தன் கமலஹாசன்னு சேர்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக விஷ்ணுதாசன்னு பேர மாத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்த 2 லைன் வந்து, "நாட்டில் உண்டு 1000 ராஜா ராஜா தான், ராஜனுக்கு ராஜன் இந்த ரங்கராஜா தான்னு" இருக்கும். எத்தன சிங்கர்ஸ் வந்திருந்தாலும், நான் தான் வந்து இதுல ரங்கராஜன் கிங் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டோட பாடலாசிரியர் வாலி எழுதியிருப்பாரு. ஸோ ஒரு பாட்டுலயே அவ்வளோ அழகா பர்சனல் லைஃபையும் கனெக்ட் பண்ணி எழுதியிருப்பாங்க. நம்பிய கடல்ல போடும்போது கேமரா வந்து ஃபர்ஸ்ட்டு கோதை ராதா கிட்ட இருந்து அப்படியே வரும். அதுக்கப்புறம் நம்பிய சுத்தி 2 போட்டுக்கும் இடையில சின்னதா கேப் இருக்கும். அதுக்குள்ள வந்து கடல் வழியா வந்து திரும்பவும் கோதை ராதா கிட்டயே கேமரா வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஷாட்ட அவ்வளோ அழகா எடுத்திருப்பாங்க. கோதை ராதா கல்லுல முட்டி முட்டி எப்ப இறந்து போகிறாங்களோ, அப்பதான் வந்து கடல்ல நம்பி இறந்து போவாரு. ஸோ இது மூலமா அந்த கணவன் மனைவியோட அன்ப ஆடியன்ஸுக்கு அழகா கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல மறுஜென்மம் கான்செப்ட்டா கொண்டு வந்திருப்பாங்க. நம்பி, கோதை ராதா, கோதை ராதாவுடைய அப்பா இவங்க 3 பேரும் மறுஜென்மம் எடுத்து பிரசன்ட் லைஃப்ல நம்பி வந்து கோவிந்தனாகவும், கோதை ராதா வந்து ஆண்டாளாகவும், கோதையோடைய அப்பா இங்க ஆண்டாளுடைய அப்பாவாவும் மறுஜென்மம் எடுத்து வந்திருப்பாங்க. நம்பி வந்து பெருமாள கும்பிடக்கூடிய ஒருத்தரா இருப்பாரு. அப்ப கல்லால அடிக்கும்போது கூட நாமம் விழுந்த மாதிரி தான் வந்திருக்கும். அதே மாதிரி தான் கோவிந்தன் வந்து பிரசன்ட் லைஃப்ல கன் ஷூட் ஆகும்போது நெத்தியில நாமம் போட்ட மாதிரி வந்திருக்கும். ஸோ இது மூலமா நம்பி தான் வந்து மறுஜென்மம் எடுத்து கோவிந்தனா வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கோதை ராதா வந்து நம்பிய கூட்டிட்டு போனதுனால ஒரு சிங்கம் சிலை கிட்ட முட்டி முட்டி இறந்து போவாங்க. அதே மாதிரி பிரசன்ட் லைஃப்லயும் ஆண்டாள் வந்து அந்த சிங்கம் சிலை கிட்ட தான் முட்டில இடிச்சுக்குவாங்க. கோதை ராதாவும் நம்பியும் காதல் கல்யாணம் பண்ண மாதிரி எனக்கு பர்சனலா தெரியுது. அதுக்கான டீட்டெயிலா தான் வந்து இவங்க பேர்ல வந்து கோதை ராதா அப்படின்னு கிருஷ்ணனுடைய காதலியுடைய பேரா வச்சிருப்பாங்க. இத கனெக்ட் பண்ற விதமா தான் பிரசன்ட் லைஃப்ல ஆரம்பத்துல ஆண்டாளுக்கு கோவிந்தன பிடிக்காம இருந்திருந்தாலும், ஒரு கட்டத்துல கோவிந்தன் வந்து ஆண்டாள காப்பாத்துறதுக்காண்டி வருவாரு. அப்பையில இருந்து தான் வந்து ஆண்டாளுக்கு கோவிந்தன் மேல ஒரு காதல் வரும். ஃபிளாஷ்பேக் போர்ஷன்லயும் வந்து கோதை ராதா வந்து ஒரு ஆரஞ்சு கலர் இல்ல ஒரு ரெட் கலர் சாரி தான் வந்து கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி பிரசன்ட் லைஃப்லயுமே வந்து ஆண்டாள் ஒரு ரெட் கலர் சாரி தான் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் சுடிதார் மாத்துனாலும் ரெட் கலர் ஷால் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க.
ஸோ இந்த ட்ரெஸ் மூலமா சேம் காஸ்டியூம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்பிக்கு எப்படி நெத்தியில நாமம் போட்டிருக்குதோ, அதே மாதிரி கோவிந்தனுக்கும் நாமம் போட்டிருக்கும். கோதை ராதாவு எப்படி வந்து ரெட் கலர் சாரி கட்டியிருப்பாங்களோ, அதே மாதிரி ஆண்டாளும் சேம் சாரி கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லா சீன்லயுமே வந்து டபுள் ஆக்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சில ஃப்ரேம்ல மட்டும் 3 கேரக்டர் சேர்ந்து இருக்கிற மாதிரி சீன்ஸ் இருக்குது. இந்த ஒரு சீன்ல மட்டும் 4 கேரக்டர் வர மாதிரியும் அவ்வளோ அழகா இந்த படத்தை மேக் பண்ணியிருப்பாங்க. தசாவதாரம் படத்தை நீங்க ஒரு தடவையாவது பார்த்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரோட உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல தர்பார் படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. தசாவதாரம் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.